உண்மையிலே விஜய் அவர்களோட பார்வையில் எல்லாருமே செயல்படுறாங்க. அவர் வந்து ஒவ்வொரு ஆளையும் நினைக்கிறார். விஜய் யாரும் குறைத்து மதிப்பிட வேணாம். அவர் மீடியா கிட்ட பேசுறது இல்ல, பொதுவா பேசுறது இல்ல. பட் தன் அமைச்சர்கள் அதிகாரிகள் பற்றின அவருடைய பார்வை ரொம்ப போக்கஸ்டா இருக்குது, ஷார்ப்பா தான் இருக்குது. விஜய்க்கு தெரியாம எதுவும் நடக்கல. விஜய் வந்து விவரம் அறியாதவர், முதலமைச்சர் ஜோசப் விஜய் விவரம் அறியாதவர் யாராவது நினைத்தால் அதே பரிதாபம் என்றுதான் அவர்களை பார்த்து சொல்ல முடியும். ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளா நான் சொல்றது வந்து குறைஞ்சபட்சம் மனசாட்சி உள்ளவன் நான் சொல்றது உள்வாங்கும். அவர் செஞ்சது மிகப்பெரிய சாதனை. திமுக அண்ணா திமுக எவ்வளவு பெரிய வெற்றி. அது அதிகாரத்தில் இருக்கும்போது திமுகவை வீழ்த்தறது, ஒரு சேர திமுக அண்ணா திமுகவையும் கூட்டணியே இல்லாம வீழ்த்தறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை. இந்த சாதனையை செஞ்ச ஒரு மனுஷன் சாமானியனா அல்லது விஷயம் தெரிஞ்சவனா, மிகப்பெரிய விஷயம் தெரியும், மிகப்பெரிய திறமசாலி. ஏன்னா இந்த ரிசல்ட்டே வந்து அதை பேசுது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரிசல்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட்செல்ஃப். அதாவது குறைச்சு மதிப்பிடாது. 5 வருஷம் பொறுத்து அல்ல, குறைந்தபட்சம் 2 வருஷம் பொறுத்து மார்க் போடலாம். இப்ப எதுவுமே பண்ண முடியாது, இதெல்லாம் கத்துக்கிறாங்க. விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, கூத்தாடின்னு பேசலாம், விஷயம் தெரியாத. ஏன்னா அவர் செஞ்சிருக்க சாதனைன்றது வந்து நினைத்து பார்க்க முடியாத ஒரு வரலாற்று சாதனை. இவங்க 2 பேரும்